யார்கிட்ட போன் பேசுனீங்க? சொல்லுங்க. யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தீங்க? அது இத பாருங்க சுரேஷ் சார், வேலை நேரத்துல யாருக்கும் போன் பண்ணி பேசாதீங்க. அப்புறம் ஓனர் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. எங்க அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப தொல்லை பண்றாங்க. சரி, எப்போன்னு சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க சொல்றீங்க? பின்ன என்னங்க, நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல. உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலடா. பேசாம நானே இறங்கலான் இருக்கேன் கோதால. அட வேடாண்ணே, அவசரப்படாதீங்க. நீங்க அங்கேயே இருக்கிறதா நல்லது. எனக்கும் அதான் நல்லது. நான் என்ன தப்பு பண்ணாலும் உங்க மேல டவுட் வராது. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி அனுப்புறேன். யார் அந்த பொண்ணு? ஏன் இப்படி அழுதுகிட்டே ஓடுறா? என்னவா இருக்கும்? எதுக்கு சாகணும்? வா வா, யாராவது வாங்க, யாராவது வாங்கல. என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்னமாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போங்க சார், இது எங்களுக்குள்ள. வா. விடுங்க, என்ன சொன்னா கேளுங்க. விடுங்க. வா சொல்றேன்ல. வா. விடுங்க. எதுக்காக சாகணும் நீ? நான் சாக வேண்டியவதான். என்ன மாதிரி ஆட்கள்லாம் உயிரிழவே இருக்க கூடாது. நான் சாகணும், என்ன விடுங்க. என்னடி முறைக்கிற? நீ ஏன் சாகணும்? இந்த பூமியில பிறக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியதா? அதுக்காக நாமளே சாவ தேடி போறதா? ஏங்க, என் உயிரை நானே எடுத்துக்கிறேன். என்ன ஏன் தடுக்கிறீங்க? என்ன விடுங்க, நான் சாக போறேன். என்னடி திரும்ப திரும்ப நான் சாக போறேன்னு சொல்ற? சாகறதுக்கு துணிஞ்ச நீ ஏன் வாழறதுக்கு துணிய கூடாது? இங்க பாருங்க, என்ன விடுங்க, நான் சாகணும். நில்றி. ஏங்க, இங்க இல்லன்னா என்னங்க, வேற எங்கேயாச்சும் போய் தூக்கு போட்டுக்கிட்டு கூட சாவேன்.
இல்லனா விஷம் குடிச்சு கூட சாவேன். ரயில்ல விழுந்து கூட துடிச்சு சாவேன். ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? சாகறதுக்கு இவ்ளோ வழி இருக்கிற இந்த பூமியில வாழறதுக்கு ஒரு வழி கூடவா இருக்காது? ஐயோ, எனக்கு வாழ பிடிக்கலங்க. விடுங்க என்ன. அதுதான் ஏன்? எனக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? இத பாருமா, உன் அம்மா கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ நீ சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எல்லாம் சரியா போயிடும். கோவம் குறைஞ்சிரும். என்ன, கோவம் குறைஞ்சிருச்சா? இல்லங்க. அப்படி யார் மேலதான் உனக்கு கோவம்? உன் அப்பா மேலையா, இல்ல உன் அம்மா மேலையா, இல்லன்னா உன் ஃப்ரெண்டு மேலையா? என் மேல. என்னம்மா சொல்ற நீ? ஆமா, என் மேலதான் எனக்கு கோவம். என் அப்பா அம்மா பேச்சு கேட்டு நான் ஒழுங்கா இருந்திருந்தா என் வாழ்க்கை சீரழிஞ்சிருக்காதுல்ல. என் விரல வச்சு நானே என் கண்ணை குத்திக்கிட்டேன். என்ன சொல்ற? நான் படப்பையில ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன். அப்போ விக்னேஷ்ன்றவன் தினமும் என் பின்னாடி வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். நானும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். என் வீட்டுல என் லவ் தெரிஞ்சு என்ன திட்டினாங்க, அடிச்சாங்க. விக்னேஷ மறந்துருன்னு சொன்னாங்க. நான் தான் அவனை மறக்க முடியாது, எனக்கு விக்னேஷ் தான் முக்கியம், நீங்க முக்கியம் இல்லைன்னு விக்னேஷ் கூட ஓடி போயிட்டேன். 2 மாசத்துல அவன் என்ன விட்டுட்டு வேற பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டான். ஏன்டா இப்படி பண்றேன்னு அவன் சட்டைய பிடிச்சு கேட்டேன். நீ கசந்து போயிட்ட, அதனால நீ வேண்டாம் என்ன போடின்னு அடிச்சு வெளியே தரத்திட்டா. கண்ணுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்த என் அம்மா அப்பா பேச்சு கேட்காம இப்படி போனதுனால என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. பொய்யான காதல் எது, உண்மையான காதல் எதுன்னு தெரிஞ்சுக்காம இருந்தது ஏன் தப்பு தானே? அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு நேத்து வந்தவன் கூட ஓடி போனது ஏன் தப்பு தானே? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் வாழணும்? என் அப்பா அம்மாக்கு துரோகம் பண்ண நான் உங்க கண்ணிலே படக்கூடாது. நான் செத்தா என் பொண்ண கூட உங்ககிட்ட போக கூடாது. அதுக்குதான் இவ்வளவு தூரமா வந்து இந்த குளத்துல விழுந்து சாக வந்த. நீங்க என்னடானா வந்து தடுத்துட்டீங்க. இப்ப வச்சு என்ன சாக விடுங்க. நான் பண்ணது தப்பு தானே? இங்க பாருமா, உன் பேர் என்ன? ஏன் பேரை சொன்னதான் சாக விடுவீங்களா? நல்லாதான் பேசுற, சொல்லு. உன் பேர் என்ன? தாரணி. பேரை சொல்லிட்டேல்ல, விடுங்க, நான் சாகணும். இங்க பாரு தாரணி, உன்னை அறியாம நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட. அதுக்காக நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? நான் பண்ணது சின்ன தப்பு இல்ல, பெரிய தப்புங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில வாழறதுக்காக தான் பிறந்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைய நான் தப்பா வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ஏங்க வாழணும்? இங்க பாரு தாரணி, நான் வேலைக்காக போயிட்டு இருந்தேன். வழியில நீ சாக போறத பார்த்துட்டு உன் பின்னாடியே வந்து நான் தடுக்கிறேன். நீ செத்தா செத்துட்டு போன்னு உன்னை ஏன் நான் விடல தெரியுமா? என் கண்ணு முன்னாலேயே ஒரு உயிர் போறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றேன், உன் முடிவை மாத்து. நான் எப்படிங்க என் அம்மா முகத்துல முழிப்பேன்?
என் அப்பா அம்மா திரும்பி எப்படி என்ன ஏத்துப்பாங்க? தாரணி, நான் சொல்றத கேளு. நீ முதல்ல சாந்தமாக, ஆவேசப்படாத, அவசரப்படாத. இங்க பாரு தாரணி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. நீ என் கூட வா. எங்க? வா. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். நான் வேலை செய்யற கம்பெனி வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? வரேன் மேடம். சரி வாங்க. சரிங்க மேடம். வாமா. அதோ தெரியுது பாரு, அதுதான் நான் வேலை செய்யற கம்பெனி. அப்படிங்களா? ம், நீ கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு. சரிங்க. ஆமா, இங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? வணக்கம் வாங்க. மேடம். அம்பி சார், இவங்களை எங்க வீட்ல கொண்டு போய் விடுங்க. வாங்கம்மா. ஆ? என்ன தாரணி, ஏன் ஷாக் ஆயிட்ட? என்ன எதுக்கு உங்க வீட்டுக்கு போக சொல்றீங்க? மனசு நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் நீ ஏன் வீட்லயே இரு. ஒன்னும் தயங்காத, போ. அம்பி சார், இவளை கூட்டிட்டு போய் எங்க வீட்ல தங்க வச்சு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க. சரிங்க மேடம். ம். கிளம்பு தாரணி. இனிமே நீ சாகணும்னு முடிவெடுக்க மாட்டல? சொல்லு தாரணி. நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். போ. வாங்கம்மா, வாங்க. போம்மா. வந்து உட்காருங்க. வீட்ல விட்டுறேன். சரிங்க. ம், போயிட்டு வா. சரி வரேங்க மேடம். போயிட்டு வா. ஹோ, வணக்கம் மேடம். வணக்கம். என்ன எப்பவுமே சீக்கிரமா வருவீங்க? இன்னைக்கு half an hour லேட்டா வந்திருக்கீங்க. வழியில ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு மேடம்? பிரச்சனைனா பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அது வந்து ஏய் நில்லு. நான் சாகணும். இருங்க. நான் வேலை பார்க்குற கம்பெனி வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்னங்க மேடம் நீங்க? யார் யாருக்கோ டக்குன்னு ஹெல்ப் பண்ணிடுறீங்க. ஆபத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் உதவிதான் ஆகணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்லாம் பார்க்க கூடாது. அதுக்காக சொல்லல மேடம். இன்னைக்கு நிறைய பேர் நடிச்சு ஏமாத்துறாங்க மேடம். சாக போற ஒருத்தியை நான் காப்பாத்தினேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க ஏமாத்துறாங்களோ இல்லையோன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. சரிங்க சுரேஷ், நம்ம வீணா பேசிட்டு இருக்க வேண்டாம். நான் போய் வேலையை சரிங்க பாக்குறேன். மேடம். நீங்க சரி பாருங்க. போங்க மேடம். பை. என்ன ராமு, என்ன? உங்க ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சா? இல்ல. அப்புறம் ஏன் வேலை செய்யாம படுத்துக்கிட்டு போனை பார்த்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? உங்க வேலையை பாருங்க போய். நீங்க வந்ததே லேட்டு. இதுல என்ன வேற கேள்வி கேக்குறீங்க? கம்பெனில வேலை செய்யும் போது நீங்க போன் பேசினதே இல்லையா? என்ன ராமு, என்ன மேனேஜரே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. நீங்க எம்டி மாதிரி கேள்வி கேக்குறீங்க. போய் வேலையை பாருங்க. என்கிட்ட இந்த வேலை வாங்குறதுலாம் வச்சுக்காதீங்க. என்ன ராமு அதிகமா பேசுறீங்க? இப்படியே கேள்வி கேட்டா இன்னும் அதிகமா பேசுவேன். ஒழுங்கா போயிடுங்க. வேலை செய்யற இடத்துல வேலையை பார்க்காம போனை பார்த்துட்டு இருந்தது உங்க தப்பு. நீங்க என்னடானா என்ன மிரட்டுறீங்களா? இந்த பாரு, அதிகமா பேசுற நீ. ஒழுங்கா போயிடு.
என்னடா மிரட்டுறியா? தேவா நான் ஓவரா பேசுறேன். உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. ஏய் என்னடா அடி பாப்போம். ஏய் அடி. போடி. ஏய் விடுங்க விடுங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சந்தியா? என்ன சண்டை இது? ஏய், சார் போங்க சார். ஏய் சந்தியா, என்ன பிரச்சனைமா? ஏன் சண்டை போடுறீங்க? என்னாச்சு? யார் அடிச்சது? டேய் என்னப்பா ரத்தம்? வேலை செய்யும் போது அடிபட்டு போச்சா? இல்ல சார், என்ன சந்தியா அடிச்சிட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா சார். ஏப்பா அடிச்சாங்க? இன்னைக்கு அவங்க கம்பெனிக்கு ½ அன் அவர் லேட்டா வந்தாங்க சார். ஏன் மேடம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டேன் சார். அதுக்கு போய் உன் வேலையை பாடுறான்னு அடிச்சிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். வா என் கூட. வரும்போது எவ்வளவு பவ்யமா வந்தா, இங்க வந்து வேலை கட்டுறப்பத்தியா? சந்தியா, சந்தியா சார் இங்க வா. சொல்லுங்க சார். சந்தியா, எதுக்காக ராமுவை அடிச்சீங்க? இங்க பாரு சந்தியா, உனக்கு வேலை கொடுக்கும்போது என்ன சொல்லி வேலை கொடுத்தேன்? சார் அது ராமு கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல சார். இத பாருமா சந்தியா, இந்த கம்பெனில ராமு 3 வருஷமா வேலை செய்யறாரு. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிருக்க. சார் எதுவும் பேசாத, மன்னிப்பு கேளு. சார் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன். சார் அது முதல்ல மன்னிப்பு கேளு. ராமு சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்புதான். பரவாயில்ல சந்தியா. இத பாருமா சந்தியா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்ய பாருங்க. இல்லனா இப்பவே வேலையை விட்டு கிளம்பு. சாரி சார். இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். சரி போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. போங்க. வாங்க. சரி. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமே உயிரோட இருக்க கூடாது.